ஹலோ வணக்கம். வணக்கம். திருமூலம் அஜித்குமாருக்கு நடந்திருக்கவே கூடாத ஒரு விஷயம். அது மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உண்மையிலே திருமூலம் அஜித்குமாருக்கு என்ன நடந்துச்சு? அங்க நீங்க களத்துக்கு நேரா போயிருந்தீங்க இல்லையா? அங்க நடந்தத கொஞ்சம் விரிவா சொன்னா தருங்க. அஜித்குமார் வந்து அந்த மடப்புறம் திருபுவனம் உள்ள இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன் கோவில்ல ஒரு காவலாளியாக கடந்த 2 மாத காலம் வேலை பார்க்கிறார். 27 ஜூன் கடந்த மாதம் வந்து ஒரு அம்மையார் வராங்க கார்ல. வந்துட்டு இந்த கார் பார்க்கிங் செய்யற போது அஜித்குமார் கையில காவலாளின்றதுனால அவர் கையில வந்து அந்த கீ கொடுத்துட்டு போனதாகவும், அவர் வந்து இந்த காரை வந்து ஒழுங்குபடுத்தி வச்சிருந்ததாகவும், அதன் பிறகு வந்தவங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகுதான் செக் பண்ணாங்களாம். இது மாதிரி நகை இருக்கான்னு 9 பவுன் நகை வந்து பேக்ல வச்சுட்டு போனாங்களாம். அவங்க அம்மாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஸ்கேன் சென்டர் போனதாகவும், அங்க வந்து இந்த நகையை கட்ட டாக்டர் சொன்னதாகவும், அதை வந்து பேக்குள்ள வச்சிருந்ததாகவும் அந்த அம்மையார் ஒரு அம்மையார் வந்து புகார் கொடுத்தது அடிப்படையில தான் இவரை வந்து திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கோவில் நிர்வாகமே கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. இது 9 பவுன் நகை காணும், அது வந்து இவர் மேலதான் வந்து அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதனால இவர் விசாரணை பண்ணுங்கன்ற அடிப்படையில் அவர் ஒப்படைச்சிருக்காங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அன்று பிற்பாடு 1:30 மணிக்கு இந்த சிறப்பு படைன்னு சொல்லக்கூடிய படை ஒரு டெம்போ வேன்ல வந்திருக்காங்க. ஒரு 6 பேர், டிரைவர், ஒரு போலீஸ், கூட ஒரு 5 பேர். இவங்க யாரும் வந்து யூனிஃபார்ம் போடல. எல்லாரும் வந்துட்டு என்னன்னாக்க டிஷர்ட், இந்த ட்ராக் பேண்ட் போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்துட்டு அந்த இது பேர் என்ன, லுங்கி வேற கட்டியிருக்காங்க. எல்லா கையிலயும் வந்து இந்த பைப் இருக்கும் பாத்தீங்களா, பிளாஸ்டிக் பைப் மாதிரி, அதையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இளைஞரை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்க கூட்டு போறோம்னு சொல்லி விசாரணை பண்ணணும், அதனால டிஎஸ்பி வந்து எங்களை வந்து அந்த படம் அனுப்பிச்சிருக்கிறாரு, அதனால கூட்டு போகணும்னு சொல்லி கூட்டு போயிட்டு வண்டிக்குள்ள வச்சு கடுமையா அடிக்கிறாங்க. அதாவது வந்து அந்த வண்டி டிராவல்லே இருக்கு, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வைக்கிறது, அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு காட்டுப்பகுதி கூட்டு போறது, அங்க வச்சு அடிக்கிறது, நீதான் அந்த நகையை எடுத்திருக்க, உண்மையை சொல்லுன்றது, அவன் நைட் எல்லாம் தூங்க விடல. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு இரவு நேரத்தில் அடிச்சிருக்கிறாங்க, முட்டி போட வச்சிருக்காங்க, அவர் வண்டி விட்டு இறங்கி முட்டி போட வச்சிருக்கிறாங்க. அது நேரடியா பார்த்த சாட்சிகள் என்கிட்ட சொன்னாங்க. அது வந்து ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து, நாங்க நிறைய பேர் பார்த்தோம், ஒருத்தர் பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த வேன்ல. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலை 28ஆம் தேதி நேரா அஜித்குமார் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தம்பி தூங்கிட்டு இருந்த தம்பியை எழுப்பி பீரோலாம் செக் பண்ணணும்னு சொல்லி எல்லா பீரோவும் செக் பண்ணியிருக்காங்க, துணியெல்லாம் கழிச்சு போட்டிருக்காங்க. அந்த தம்பி பேர் நவீன்குமார். அதுக்கப்புறம் அவனையும் கூட்டு போயிட்டாங்க. இதன் இடையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த அஜித்குமாருடைய வேலை பார்க்கக்கூடிய 2 தம்பிகள், ஒருத்தர் வந்து வினோத், இன்னொருத்தர் வந்து பிரவீன், அவங்களையும் கூட்டு போயிருக்காங்க. வச்சு ஒரு இதே மாதிரி கம்மாய், அதாவது வந்து மானாமதுரை ரோட்ல அந்த கம்மாயில நிக்க வச்சு அங்கேயும் கடுமையா அடிச்சிருக்காங்க. சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, கை விரல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. அவனை ஆல்ரெடி கை விரல்லாம் உடைக்கப்பட்டு பார்த்த உடனே இவங்க தம்பியை வந்து முட்டி போடு அடிச்சு அவங்க தம்பி அடிச்சிருக்காங்க. அந்த 2 தம்பிகளை சும்மா அடிச்சிருக்காங்க. இவங்க தம்பிக்கு நல்ல அடி விழுந்திருக்கு. அடி விழுந்த உடனே அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கலங்கிட்டான். என்னடா தம்பியை போட்டு அடிக்கிறாங்களேன்னு சொல்லி ரொம்ப கலங்கி அப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கிறான். இதுக்கடையில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவனையும் அடிச்சு, யார் அந்த அஜித்குமார் அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சிடுறாங்க. சட்டை கிழிக்கப்பட்டு அப்படியே நிக்கிறான். வேற வழி இல்லாம என்ன பண்றான்னா, தன் அண்ணனுக்கு வந்து தன்னோட டிஷர்ட்டை கழட்டி கொடுக்குறான், நீ போட்டுக்கோ. அந்த டிஷர்ட் தான் அவன் போட்டிருக்கான். அந்த ஒரு வீடியோ ஒண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த போலீஸ் அடிக்கிற மாதிரி டிஷர்ட் போட்டிருப்பான் பாரு, இவனோட தம்பியுடைய டிஷர்ட், நவீன்குமாருடைய டிஷர்ட். உனக்கு அப்புறம் வந்துட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து அடி தாங்க முடியாம என்ன சொல்லிடலாம், கோவிலுக்கு பின்னாடிதான் நான் நகையை புதைச்சு வச்சிருக்கேன், நான் தான் எடுத்தேன் அப்படின்னுறான். திருப்பி வராங்க, அந்த மடப்புறம் கோவிலுக்கு வந்து செக் பண்றாங்க, அங்க நகையை காணும். அவன் சொல்றான், சார் என்னால வந்து அடி தாங்க முடியல, நான் அப்படி சொன்னாவது கொஞ்ச நேரம் நடிக்காம விடுவீங்க, நான் திருடல சார். உடனே ஆபாசமா பேசி இந்த 5 பேர் மூர்க்கத்தனமா அடிச்சு வெட்டி வதச்சு செருப்பு காலாலே முகத்துல, நெஞ்சில, திருப்பூருக்குள்ள எல்லா இடத்துலயும் மிதிக்கிறாங்க. இந்த சம்பவம்
வந்து இவங்க முன்னாடியே நடக்குது. யாருன்னா இந்த 3 இளைஞர்கள், அஜித்குமார் தம்பி தம்பி அப்புறம் கூட வேலை பார்த்தவங்க. அதுக்கப்புறம் வினோத், இந்த 3 பேர் முன்னாடி நடக்குது. இந்த விசாரணை வந்து முதல்ல வந்து அடிக்கிறதுக்கு கூட ஒரு விசாரணை நடந்திருக்கு அந்த கோவில் ஆபீஸ்க்குள்ள. அப்ப அங்க 5 பேர் இருக்கிறாங்க, வேலை பார்க்குற 5 பேர் முன்னாடியே அடைஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. அடிச்ச உடனே அதுக்கப்புறம் அங்க காசு கொடுத்து ஒரு வாட்டர் கேனையும் ஒரு மிளகாய் தூளையும் ஒன்னா போட்டு அவன் மூஞ்சிலையும் கண்ணுல எல்லாத்தையும் ஊத்துறாங்க. ஊத்திட்டு மறுபடியும் அவனை போட்டு அடிக்கும் போது அவனுக்கு விலா எலும்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியே அவன் செத்து போயிட்டான். இது அப்பட்டமாக கோவில்ல நடந்த மிக கொடூரமான, கோவிலுக்கு பின்புறம் நடந்த மிக கொடூரமான இது படுகொலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கதவசம் எழுதுறாங்க. அவனுக்கு வலிப்பு வந்துச்சு, செத்து போயிட்டான், தப்பிக்க முயற்சி பண்ணான், தப்பிக்க முயற்சி பண்ணி வலிப்பு வந்து செத்து போனதான். அந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னாலே யார் பார்த்தாலும் சொல்லுவாங்க ஒரு சிறுபிள்ளத்தனமான ஒரு எஃப்ஐஆர். இந்த 303 எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு மோசமான எஃப்ஐஆர். மருத்துவமனைக்கு உடனே அழைச்சிட்டு போனாங்களா? அழைச்சி ஆல்ரெடி செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது ஆல்ரெடி அவன் இறந்து போயிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் ஒரு முடிவு பண்ணி ஒரு கதவசம் எழுதுறாங்க. இவன் வந்து திருடனதாகவும், இவன் வந்து அங்க ஒளிச்சு வச்சதாகவும், உண்மையை ஒப்புக்கலன்றதுக்காகவும், தப்பிச்சு போறதாகவும், அதுக்கப்புறம் வந்துட்டு மேலெடுத்து பிரஷர் இவங்களே சொல்றாங்க அந்த ரிப்போர்ட்ல. அதுதான் மேலிடத்து பிரஷர்னா என்ன? 9.5 பவுன் நகை காணாமல் போனதுனால மேலிடத்துல இருந்து அவ்வளவு பெரிய பிரஷர் வந்து அது ரொம்ப ரெண்டு காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு அந்த மடத்துக்குள்ள நிறைய திருட்டு இருக்கு. நேத்து கூட திருட்டு போயிருக்குன்றாங்க. ஏதோ ஒரு ஆட்டோல இருந்த மைக் செட்லாம் திருட்டானா அந்த கோயில் பக்கத்துல, அதையும் வந்துட்டு சொன்னாங்க. அந்த திருடுக்காக இது ஒரு இது மட்டும் இல்ல, நிறைய திருடு போகுது. இவனை கண்டுபிடிச்சா ஒட்டுமொத்த திருடு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு போலீஸ்ல வந்து சொல்லப்பட்டு, இது ஒரு கோமாளித்தனமான ஸ்டேட்மெண்ட். என்ன அப்படின்னா இவனு வேலைக்கு சேர்த்து 2 மாசம் தான் ஆகுது. ஆண்டாண்டு காலமா போற திருட்ட இவனை புடிச்சு கண்டுபிடிச்சிடலான்ற அந்த கூற்றே வந்து எவ்வளவு ஒரு ஒரு சிறுபிள்ளத்தனமான ஒரு கூற்று. உண்மை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த அம்மையாருக்கும் இந்த கார் பார்க்கிங்ல இந்த பையனுக்கும் பேச்சுவார்த்தையில ஏதோ முரண்பாடு ஏற்பட்டது. அவங்களே சொல்லிருக்காங்க 400 ரூபாய் 500 ரூபாய் கேட்டேன், 400 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு இல்ல, அந்த பெரியவங்களை வந்து கோவில்ல வச்சு தள்ளுவாங்கல்ல வண்டி, அது இன்னொரு கருத்து வருது. அந்த வண்டியை தள்ளுறவங்களுக்கு வந்து அந்த அம்மையாரை தள்ளும் போது நாங்க 5 பேர் இருக்கோம், ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்குமா, 500 ரூபாய் கொடுக்குமான்னு அந்த அஜித்குமார் கேட்டதாகவும், நான் ஏன் உனக்கு காசு கொடுக்கணும், இது உன்னுடைய வேலை தானே அப்படின்னு இந்த அம்மையார் சொன்னதாகவும், அதனால் ஏற்பட்ட முரண்பாடு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனா இதுல பின்னணி என்னன்னா, இது இந்த வெறும் நகைக்காக மட்டும் இது நடக்கல. இது பெரிய பிரஷர் இருக்கு. அந்த அம்மையாருக்கு வேண்டியப்பட்ட ஒரு சக்தி தான் இவ்வளவு பெரிய காவல் மேல்மட்ட காவல் அதிகாரிகள் எல்லாம் இதை பிரஷர் பண்ணி இந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்கு. இது என்ன கொடுமை அப்படின்னா, இதை மறைக்கிறதுக்காக பண்ற இவங்க இந்த சிஸ்டம் இருக்கு பாருங்க. இந்த தனி சிறப்பு படையை நேற்று அறிக்கையில் நான் எழுதியிருந்தேன். தனி சிறப்பு படைன்றதே வந்து என்னன்னாக்கா, அது வந்து ஒரு இல்லீகலா ஃபார்ம் பண்ணி எல்லாமே அப்படிதான் இருப்பான். அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் வந்து ஒரு பேண்ட் போட்டிருப்பாங்க, டிஷர்ட் போட்டிருப்பாங்க, பாக்குறதுக்கு கையில லத்தி இருக்கும். எல்லா நகரங்களிலும் மாநகரங்களிலும் இது போல டெம்போ வேனை வச்சுக்கிட்டு இவங்க லாட்ஜ்ல தங்குறது, ரூம்ல தங்குறது, படைய ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான ஆட்களை பிடிக்கிறது, அதுல வருகின்ற காசை கமிஷனா வாங்குறது, இது ஒரு பெரிய உலகம், மாஃபியா உலகம். குற்றத்தை கண்டுபிடிக்கிற பேர்ல இவங்க வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட பணத்தை வாங்குறது, தண்ணிய போடுறது, ஒரு இடத்துல போய் தங்குறது, இரவெல்லாம் சுத்துறது, இது ஒரு பெரிய உலகம் இருக்கு. போலீஸ்குள்ளே இந்த உலகம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால கண்டிச்சு எழுதுறேன், இந்த சிறப்பு படை என்றது ஒழிக்கப்படணும். நீங்க என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கொள்ளையர்களை வந்து தனி சிறப்பு படை போட்டு அமைப்பாங்கன்னு, 4 படை 5 படை நெல்லையில அதை கலைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கும். ஆமா, இன்னைக்கு அது கலைச்சிருக்கிறாங்க. நேற்று நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு அது கலைச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து என்னன்னாக்க, இது தமிழ்நாட்டுல அதிகமான காவல் நிலைய கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. போலீஸுடைய சிஸ்டம் ரொம்ப மோசமா தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கடந்த ஆட்சியில நடந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்ப அதே தானே இவரு முதலமைச்சர் சொல்றாரு. எடுத்த உடனே அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா 24 கொலைகள், 2020
3ல 11 பேரு, அப்புறம் 24ல 10, 22ல 10 அப்படின்னு நடந்து கிட்டத்தட்ட 24 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஒரு இதுல எனக்கு என்ன கொடுமைனா, முதலமைச்சர் வந்து எடுத்த உடனே இது வலிப்புல வந்து இறந்து போனான்னு போலீஸ் கூப்பிட்டு அப்படியே சொன்னாரு. ஒன்று. 2 நேத்து முன்ன இவரு இந்த அமைச்சராக இருந்த ரகுபதி, இப்ப அமைச்சரா இருக்காரான்னு கூட தெரியல அவரு. ரகுபதி என்ன சொல்றாருன்னா, இது வந்து கஸ்டோடியல் டெத் இல்லன்றாரு. முந்திரி கொட்டத்தனமா இது எதுக்கு முந்திக்கிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க எனக்கு புரியல எனக்கு. இப்ப ஏடிபிகே இப்ப இதெல்லாம் வெளியில வந்த பிறகுதான் அவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இந்த அரசாங்கம் இது கடுமையா வெளியில விமர்சனம் வந்த பிறகுதான் நேற்று சிபிஐ என்கொயரி போடணும், அரசு வேலை போடணும், இதெல்லாம் நம்ம பரிந்துரை காலையில நேற்று நான் அது வச்சுட்டேன் நான். ஏன்னா இது அதே மாதிரி போலீஸ் யாரா அடிச்சு கொண்டாலும் 1 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் 1 கோடி 2 கோடி எல்லாம் கொடுக்குறாங்க. போலீஸ் பொதுமக்கள் அடிச்சு கொள்றாங்களே, இது அப்பட்டமான மிக கொடூரமான ஒரு படுகொலை. இது நான் என்ன சொல்லி இருக்கணும், இப்ப டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இப்ப இந்த மாதிரி கஸ்டோடியல் டெத் நடந்துச்சுனாக்க NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய கைட்லைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து மருத்துவ பரிசோதனை சில டாக்டர்ஸ் வந்து வேறு மாவட்டத்து டாக்டர் இருக்கணும். இன்னொரு சிக்கல் இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் அந்த சிஸ்டம் இருக்கு, நம்ம ஊர்ல இல்ல. போஸ்ட்மார்ட்டம் வந்து ஒன்லி கவர்மெண்ட் டாக்டர் தான் பண்ணணுன்ற மாதிரி சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. அது நிறைய கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் வயலேஷனை, கவர்மெண்ட் படுகொலையை வந்து அவங்களால ரிப்போர்ட் வந்து மாத்தி நிறைய அதுல கரப்ஷன் இருக்கு. ஒரிஜினலா கொடுக்குறது ரொம்ப 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 ரேர் தான். அப்ப நான் என்ன சொல்றேன், விக்டிம் சைட்ல இருந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வைக்கிற மாதிரி வச்சுன்னா அப்படி ஒரு சட்டத்தை திருத்தம் கொண்டு வரணும். விக்டிம் சைட்ல இருந்து எனக்கு ஒரு பிரைவேட் டாக்டர், நானும் கவர்மெண்ட் டாக்டரும் பண்ணட்டும், எங்க சைட்ல ஒரு டாக்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. வீடியோ ரெக்கார்ட் தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு டாக்டர் வேணும் அப்படிங்கிறீங்க. போஸ்ட்மார்ட்டமே வந்து விக்டிம் சைட்ல ஒருத்தங்க பண்ணணும். ஓகே, பாதிக்கப்பட்ட தரப்புல ஒருத்தங்க பண்ணாதான் இது இருக்க முடியும். இப்ப பிறகு பாத்தீங்கன்னா பெரிய குடும்பம்னா எல்லா சிசிடிவி கேமராவையும் போலீஸ் கைப்பற்றி இருக்கு. அங்க அந்த ரோட்ல இருந்திருக்கும் பாருங்க. அதுக்கு பிறகு இந்த 2-3 நாளா நேத்தான் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த 2 நாளா 27 சம்பவம் நடக்குது. 28 அவன் இறந்து போறான். 28 இறந்து போனதுல இருந்து ஆனா வெளியில வந்ததே ரொம்ப லேட்டா தான் வந்திருக்கு இல்லையா அந்த செய்திகள்? ஆமா, வந்தது. உடனடியா என்ன பண்றாங்கன்னா, அங்க எங்கெங்கெல்லாம் அவங்களை கூட்டு போனாலும் அந்தந்த கேமராவை வந்து கைப்பற்றிருக்காங்க போலீஸ். இப்ப நேத்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணது, அந்த அடிக்கிற மாதிரி. அது ஒரு இடத்து, அது வந்து சிசிடிவி கேமரா அங்கிருந்து எடுக்கப்பட்ட கேமரா தான் அது. அதுல இருந்து ஒரு பிட்டு தான் அது. இப்ப அதாவது ஒரு பையனை கூப்பிட்டு போயிங்க, உங்களை வந்து ஆளே இல்லாத இடத்துல கம்மாக்கையில இறங்கி உன்னை அடிச்சு கொண்டு. அதோட என்ன கொடுமைனா சொல்லியிருக்காங்க, உங்க கஞ்சா கேஸ் போட்டுருவேன். இன்னொரு வார்த்தை சொல்லக்கூடாது, அவனுக்கு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க, உங்க அம்மாவை தூக்கிட்டு வந்துருவோம். என்ன வார்த்தை அது? அப்பா கிடையாது, சின்ன வயசுல அப்பா கிடையாது. அந்த அம்மையார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்குறாங்க. ரெண்டு பசங்க 2 கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்கேன். உங்க அம்மாவை தூக்கிட்டு வந்துருவோம், கஞ்சா கேஸ் போட்டுடுவோம் அப்படின்னா, இப்ப இவங்க இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு மோசமான ஒரு படம் வந்து எஸ்பிக்கு தெரியாதா? இதுல வந்து நிறைய கான்ஸ்பிரன்சி இருக்கு. வேகமா ஒரு ஸ்டேட் ஆக்ஷன் எடுக்குது அப்படின்னா கூட சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. என்ன இவ்வளவு நம்ம சொல்றதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா நமக்கான அரசுன்னு விட்டுற முடியாது. கான்ஸ்பிரன்சி என்ன? இது மட்டுமே இல்ல, இது பின்னணியில் உள்ள சதி என்ன? ஒருத்தர் யாரா இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வழக்கு பொறுத்து மட்டும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், நான் சொல்லல, ஏற்கனவே வந்து ஹோம் மினிஸ்ட்ரியும் இந்தியன் ஒப்பீனியன் ஆஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஒரு அமைப்பு ஒன்று இருக்காங்க. அவங்க நடத்தின ஒரு ஆய்வுல, ஹோம் மினிஸ்ட்ரி நடத்தின ஆய்வுல போலீஸ்க்கு 2 குறுகுடும்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு கரப்ஷன், இன்னொன்னு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த படுகொலையை காவல்துறையினர் செய்தார்களா அப்படின்றத மட்டும் விசாரணை கிடையாது. இந்த படுகொலை ஏன் நடத்தப்படணும், இது பின்னணியில் எதுக்கு இந்த அழுத்தம், யார் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஆமா, அவ்வளவு அழுத்தம் என்ன? ஏதோ ஒரு அவன் உள்ளூர்காரன் ஏதோ, நான் என்ன கேட்கிறேன், ஒரு புகார் கொடுத்த ஒரு வெறும் 9 பவுன் நகைக்காக அன்னைக்கே வந்து வேனை கூட்டு வந்து கடத்திட்டு போய் அடிக்கிறீங்க அப்படின்னா, பிடிக்கிறீங்க அப்படின்னா,
திருட்டு வழக்கு பல கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வழக்கு இருக்கு. அது பெண்ணில் போட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் என்ன காரணம் சொல்ல முடியும்? இதே மதுரை ஒருத்தன் மேல வந்து கொள்ளடிச்ச கேஸ் 400 கோடி கொள்ளடிச்ச கேஸ் ஒருத்தன் இருக்கிறான். அவனை இதுவரை போட்டு தொட்டதே இல்லை. எல்லாருக்கிட்டையும் நிலம் வாங்கி தர, அந்த வாங்கி தர, இது வாங்கி தர 400 கோடி ஒருத்தன் கொள்ளடிச்சு இருக்கிறான். போன வாரம் கூட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாங்க. சார் அவன் சுத்தி தான் சார் இருக்காங்க. ஆனா அப்ஸ்காண்டிங் சொல்றாங்க சார்ன்றாங்க. வெறும் 9 பவுனுக்கு அவ்வளவு தூரம் ஒரு தனி ஒரு போலீஸ் வேனை நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? போலீஸ் டெம்போ வேனுக்கு யாரு டீசல் போட்டது? யாரு காசு கொடுத்தது? இவங்களுக்கு சோறு வாங்கி கொடுத்தது யாரு? இதெல்லாம் இருக்குல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸே நம்ம எடுத்துப்போம். அந்த கேஸ் வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே திருப்பி போட்ட ஒரு கேஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள் தொடர்ந்து வந்து கடுமையா விமர்சனத்தை முன் வச்சாங்க. அதுக்கப்புறமும் அதுக்கு அடுத்து ஒரு 4 வருஷத்துல 24 பேர் லாக்அப் டெத் அப்படின்னா அதை எப்படி பாக்குறாங்க? தொடர்ந்து நீதிமன்றங்களும் தலையிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. முதல்வர் தரப்புல இருந்தும் வந்து இனிமே இது போன்ற விஷயங்கள் நடக்காதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? என்னன்னாங்க, இங்க காவல் சீர்திருத்தம் சுத்தமா இல்லைங்க. நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும், சைக்காலஜி இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும், இல்லாட்டினா வந்துட்டு லீகல் இன்வெஸ்டிகேஷனா இருக்கணும். ஒருத்தர் வந்து அடிக்காம உண்மை வர வைக்க முடியும்னா அடிக்காம உண்மை வர வைக்கிறாங்க. மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பல நாடுகள்ல வந்து மிரட்டுறது கூட கிடையாது. பட் ஸ்டேட்மெண்ட் வந்து நிறைய டீட்டெயிலா உட்கார்ந்துதான் வந்து வாங்குவாங்க. அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, உரிய விட்னஸ் வந்து கொண்டு வந்து பார்ப்பாங்க. இன்னைக்கெல்லாம் டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் நிறைய இருக்கு. போன்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்க முடியும். அந்த அளவுக்குலாம் இன்னைக்கு அவ்வளவு தூரம் வந்து சயின்டிபிக் இது வந்து வளர்ந்துருக்கு, டெவலப் ஆகிருக்கு. இவங்க எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட். என்னமோ பழைய பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கிற மாதிரி துப்பாக்கியை நம்புறது, லத்தியை நம்புறது. அதை தாண்டி வந்து இன்னைக்கு என்னவாயிருக்குனாக்க போலீஸோட ரெஃபார்ம் வந்து இங்க தமிழ்நாடு போலீஸ் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா, சீர்திருத்தம் பண்றதுக்கு பதிலா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வேனுக்குள்ள ஒரு ஆளை கடத்திட்டு போய் அவங்க வந்து அடிக்கிறது இது போலீஸ் மெத்தடா, ஒரு ஒரு கூலிப்படையுடைய மெத்தடா? சீர்திருத்தத்தை தாண்டி கிரைம் இருக்கு பாருங்க. கிரைமுக்கு எப்படி வந்து ஒரு கிரைம் ஆஸ்பெக்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றது, ஒரு ரவுடி பிஹேவியர்ல எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றது? இதே வார்த்தை நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறதுதான் சொல்றேன். ஒரு ரவுடி ஒருத்தர் மிரட்டுறான்ல, டே என்னடா ஆச்சு கூட்டு ஆளை வச்சு அடிக்கிறான் பாருங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கிறேன். அப்ப இதெல்லாம் இதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையே? நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி கொலையில் ஈடுபட்டு உடனே இமிடியேட்டா வந்து போலீஸ் கஸ்டடி எடுப்பாங்கல்ல. ஏன் இதுவரை பெட்டிஷன் போட்டு ஏன் மனு எடுக்கல? ஒரு கஸ்டடி விசாரணை ஏன் பண்ணல? அவங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு கூட ஆரம்பிக்கல. அப்படியே இவங்க மேல குற்றச்சாட்டு வந்துச்சா உள்ள பிடிச்சு போட்டாங்களா? யாரா உங்களுக்கு சதி பண்ணுனா? இப்ப ஒரு ஜுடிஷியல் என்கொயரி போட்டுருக்காங்க, நீதிபதி விசாரணை பண்ண போறாங்க. என்ன சொல்ல போறாங்க? பேல் எடுத்து நகை அப்படிதான். இப்ப நம்ம சொன்ன கதை தான் பேசப்படும். ரெண்டாவது, நான் ரொம்ப கஷ்டத்தோட இந்த வார்த்தையை சொல்றேன். இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் எந்த அளவுக்கு வந்து இந்த கேஸ்ல உறுதியா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எதனால அப்படி சொல்றீங்க? வேலை கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிற மாதிரி ஒரு தோரணம் இருக்கும். என்ன இது எளிய மக்களுக்கு அதானங்க பாவம். அவங்களுக்கு கூட சொல்ல முடியாது. அப்ப அவங்களுக்கு இது வந்து ஜஸ்டிஸ், எனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும், எனக்கு குற்றவாளி தண்டிக்கப்படணும், அதுதான் முழுமையான நீதியா இருக்க முடியும். அவங்க குடும்பத்தினரும் போராட்டம் பண்ணிருக்காங்க. ரோட்ல இறங்கி சம்பந்தப்பட்டவங்க கைது செய்யப்படணும் போராட்டம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் குறை சொல்லல. அப்புறம் எதுக்கு வந்துட்டு ஆளுங்கட்சியை சேர்ந்த குரூப் வந்து அவங்கள்ட்ட யார்ட்டையும் பேச விடாம அந்த ஃபேமிலி வச்சிருந்தான்னு ஒரு குற்றச்சாட்டு வருது இல்ல? அதை நீங்க பாக்கல நினைக்கிறேன். அதான் குற்றச்சாட்டு. எப்படி வந்து வச்சிருக்க முடியும்? நேத்து நான் போகும்போது கூட அந்த வீட்டுக்குள்ள வந்து இவங்க பாமக திலக பொருளாளர் இருந்தாங்க. அவங்க என்கிட்டே சொன்னாங்க, என்ன உள்ள விட மாட்டாங்க தோழர், கொஞ்சம் உள்ள விட நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க. அதாவது அவங்க கட்சியில 1000 கட்சியில மாற்று கட்சி 1000 டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். அவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்கன்னு வைங்களேன். உள்ள விடணுமா? உள்ள விடாம இருக்கிறதுக்கு ஆளுங்கட்சி ஆட்கள் நின்றுட்டாங்க. என்ன பண்றீங்க நீங்க? அப்ப ஆளுங்கட்சி ஆளை விட்டி முடியும். நீங்க ஏன் கட்டுப்பாட்டுகளை வைக்க முயற்சி பண்ணீங்க? இந்த அரெஸ்ட் ஒண்ணுதான் இந்த ஆளுங்கட்சி ஆளுங்க வெளியில போனாங்க. இந்த போலீஸ் அரெஸ்டுக்கு பிறகுதான் போனாங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். நான் விக்டிமை வந்து தப்பா சொல்ல வரேன். இது அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இந்த சிஸ்டம் இருக்கணும்னு சொல்ல வரேன். தம்பிகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த பார் தம்பி,
ம். தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க சட்ட ரீதியா உறுதியா நீதிக்காக கடுமையா கடைசி வரை நில்லுங்க. சில அரசியல் குறுக்கீடு வரும். தயவு செய்து அதுக்கு குரல் கொடுத்துறாதீங்க. அதை ஏத்துக்காதீங்க அப்படின்றத நான் ஒரு ஒரு ஆலோசனை சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனாலும் நீதிமன்றம் சொல்லுங்க சொல்லுங்க. ஆனாலும் நீதிமன்றம் இத சரியான பாதையில எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா? நீதிமன்றம் இருக்கட்டும். நீதிமன்றம் கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க. நான் அதெல்லாம் சொல்ல வரல. நீதிமன்றம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, என்ன பென்னி குயிக்ஸ் வழக்குக்கு தீர்ப்பு வரலையே. அப்ப இவங்க சாத்தாங்குளம் எப்ப நடந்து சாத்தாங்குளம் ஆல்மோஸ்ட் 5 வருஷம் ஆகுது. இப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, நான் நீதிமன்றத்துக்கு குறை சொல்லல. இன்னைக்கு இந்த அமர்வு இப்ப இருக்கிற நீதிபதிகள் அந்த இது இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த வேகம், இந்த நீதியின் மீது இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு தாகம், உணர்ச்சி, இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கிறாங்கல்ல. இந்த நீதிபதிகள் அடுத்த ஒரு எத்தனை வருஷம் அவங்களால இங்க உட்கார்ந்து இருக்க முடியும்? 2 வருஷம் 1 வருஷம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நீதிபதி வந்துருவாரு. இவங்களுக்கு இருந்த அந்த 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 ஃபர்ஸ்ட் இருந்த விஷயம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா, அது ஒரு சிஸ்டம் மாதிரி, அது ஒரு ரொட்டீன் என்கொயரி மாதிரி போயிடும். அது அதனால சொல்றேன், நீதிமன்றம் என்ன ஒரு கடைசியில் எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த விசாரணையை சிபிஐ விசாரணை போட்டா மட்டும் பத்தாது. சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு ஒரு 3 மாசம் மேக்சிமம் எடுத்துங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்ட அடுத்த 3 மாசத்துக்குள்ளேயே ட்ரையல் பண்ணி தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை போட்டாதான் இதுக்கு சரியான தீர்வா இருக்கும். இதுக்கு எதுக்கு நம்ம பெண்டிங்ல போட்டிருக்கணும்? எத்தனை காவல் நிலைய இப்ப அண்மையில நான் 2000 போய் ஒரு கேஸ் பார்த்தேன். தாளமுத்து நகர் வின்சென்ட் தூத்துக்குடியில 2000 பார்த்த கேஸ். அவர் அப்போ கலாய்வுக்கு போயிருந்தார். அவர் அடிச்சு கொண்டுட்டாங்க. 1999 நினைக்கிறேன். சாரி 99 2000 அந்த கேஸுக்கு தீர்ப்பு இப்பதான் 2 மாசம் முன்னாடி கொடுத்தாங்க. 25 வருஷம். என்னன்னா டிஎஸ்பிக்கு இப்ப அவர் தான் கொலையை செஞ்சாருன்னு ஆயுத தண்டனை கொடுத்துட்டாங்க. நான் கேட்கிறேன், அந்த ஆள் எஸ்ஐயா இருந்து இன்ஸ்பெக்டரா இருந்து இப்ப டிஎஸ்பியா இருந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு 20 வருஷம். இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப இதெல்லாம் 2 மாசம் முன்னாடி நடந்த சம்பவம். நீங்க எடுத்து நெட்ல தேடி பாருங்க. தாளமுத்து நகர் வின்சென்ட் ஒரு படுகொலை நடந்துச்சு. அது 2 பேர் இருக்கும். வின்சென்ட் ஒண்ணு, இன்னொரு ஒரு பேர் இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் 99 2000 அவங்க வீட்டுக்கு போய் ஒரு கடற்கரை கிராமத்துல ஆய்வு செய்து உலக்கையால வச்சு அடிச்சு கொண்டாங்க போலீஸ். அப்ப அந்த 99 2098 வாக்குல தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடியில உலகம் இருக்கும். காவல் நிலையத்துல உலகம்னா சின்ன சைஸ் உலகம் இருக்கும். தஞ்சாவூர் சைடு காவல் நிலையங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அந்த கிணறு அதிகமா இருக்கும். கிணத்துக்கு பின்னாடி இருக்கும். அந்த கிணத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ராடு கட்டி தொங்க விடுறது, தண்ணி உள்ள இறக்கி விடுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதி வாரியான சிஸ்டம் நிறைய இருந்துச்சு காவல் நிலையங்கள். எப்படி அடிக்கிறதுல லாடம் கட்டி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பார்த்து லாடம் கட்டி அடிக்கிறது என்ன, இது குதிரை லாடம் கட்டி அடிக்கிற மாதிரி, மாட்டு லாடம் கட்டுற மாதிரி தான். காலை நீட்டை வச்சுட்டு மேல பூட்ஸ் காலில் ஏறி நின்று கால் பார்த்துட்டு அடிக்கிறது. இந்த கண்ணுல மிளகாத்தூள் தூவுறது, இதெல்லாம் செய்து அப்புறம் தூங்க விடாம அடிக்கிறது, இது எல்லாம் நடக்கும். அப்புறம் ஊசி குத்துறது, விரல பிடுங்கிறது, அதுக்கப்புறம் இது உள்ள பென்சில் வச்சு திருவுறது, பல்ல பிடுங்கிறது, கண்ணுக்கு இதெல்லாமே அவங்க பண்ற கொடுமை. இது எல்லாமே நடந்துச்சு. யாருக்கு? இந்த தாளமுத்து நகர் வின்சென்ட். அந்த இப்ப தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இப்பதான் அவர் குற்றவாளின்னு சொல்றாரு. அவர் இப்ப பணியில தான் இருந்திருக்கிறார் இவ்வளவு ஆண்டு. நான் என்ன சொல்ல வரேன், நீதிபதிகள் இது ரொம்ப அக்கறையா எடுத்திருக்காங்க. ஹைகோர்ட் நீதிபதிகள், அதெல்லாம் மகிழ்ச்சி. நீங்க இன்னும் கோகுல்ராஜ் வழக்கில் கூட சம்பத்குமார், ரொம்ப ஜஸ்டிஸ் சம்பத்குமார் அந்த டீம் தான் ரொம்ப ஆர்வமா எடுத்தாங்க. அவங்க நேரடியாவே ஸ்பாட்டுக்கு போனாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேர். அது மாதிரி நீதிபதிகள் இப்பயும் கூட நேரா ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா நீதிபதி? ஆமா. இல்ல இவங்க என்னன்னா, இவங்க ஹைகோர்ட் நீதிபதி கிடையாது. இது ஜுடிஷியல் என்கொயரி விடப்பட்டு அவங்க விசாரணை பண்ண போறாங்க, அவ்வளவுதான். நான் சொல்றது ஹைகோர்ட் நீதிபதியே போனாங்க கோகுல்ராஜ் வழக்குல. சோ நான் என்ன சொல்றேன், இந்த தாகம், இந்த சமயங்கள்ல மக்களுடைய கொந்தளிப்பு இருக்குல்ல, இன்ஃப்ளூயன்ஸ், சிவில் சொசைட்டி வாய்ஸ், இது ஏதோ ஒரு விதத்தில் நீதிமன்றத்தை பிரதிபலிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீதிமன்றம் இப்ப சூடா இருக்கும். இது போக போக அங்கேயும் என்ன ஆக்கப்படும்னா,
30 ஆண்டு காலமா பார்த்துட்டு இருக்கேன் இந்த களத்துல, அதுக்காக சொல்ல வரேன். அது அப்படியே அது வேகம் குறையப்படும். அதனாலதான் சொல்ல வரேன், நான் அவசரமான விசாரணை கேட்கவா, அவசரமான ட்ரையல சொல்ல வரேன். விரைவான ட்ரையல், ஸ்பீடி ட்ரையல். ஸ்பீடி ட்ரையல்ஸ் மீன் டெய்லி வந்து அதை ஹியரிங் நடத்துங்க. 30 நாள் போதுங்க. இது சாரி, அதிகபட்சம் 90 நாள் போதும். இதுக்கெல்லாம் ஆல்ரெடி குற்றவாளி எல்லாமே இங்க இருக்கிறான். 30 டேஸ் மேக்ஸிமம் போது, இருந்தாலும் 60-90 டேஸ் கூட வச்சுங்க விசாரணை. ஆனா கைது செய்யப்பட்ட அந்த காவலாளிகளோட குடும்பத்தினர் வந்து நேற்று போராட்டம் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சோம். இது இத்தனை வருஷம் வந்து அரசுக்காகவும் அரசு சொன்னதை வந்து அவங்களோட உயரதிகாரிகள் சொன்னதை தான் இவங்க கேட்டு நடந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் அவங்க முன் வச்சாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ப்ரொடெஸ்ட் பெரிய லெவலவும் நடக்கல. 5-6 பேர் குடும்பத்துல இருந்து சேர்ந்து வந்தோம். இதை நம்ம எப்படி பாக்குறது? அது பொறுத்தவரை வந்து அது பரிதாபத்துக்குரியது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவமா இருக்கு அந்த பெண்களை பார்க்கும்போது. வீட்டுக்காரன் பண்ற எல்லா அட்டூழியும் அராஜகம், ஒரு பையனை கொலை பண்ணிட்டு ஒரு பையனை கொண்டிருக்கோம், நம்ம வீட்டுக்காரங்க கொண்டிருக்காங்க அப்படின்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னா யாரா போய் போராட்டம் பண்ணுவாங்களா? குற்றம் சொன்னது வந்து மேலிடத்து உத்தரவுங்கிறத அவங்க திரும்ப குடும்பத்திலே ஏத்திருக்கானுங்கன்ற நானே. இந்த போலீஸ் புத்தி தான் அந்த அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்திருக்கு. பெண்கள் என்ன பண்ணுவாங்க பாவம், அது கருவி தானே அவங்க. அந்த அவன் பண்ற இந்த ஆறு இந்த என்ன சொல்றது, இந்த 5 தருதலைகளையும் பண்றதுக்கு போயிட்டு அந்த வீட்டு அம்மா அதிகம் உட்காந்து ரோட்ல போற, இதெல்லாம் அன்லாஃபுல் அசம்பிளிங்க. இது பேரு சட்டவிரோத கூட்டிகை. நீதிக்காக குரல் கொடுப்பது வேற, அநீதிக்காக குரல் கொடுப்போம்னா இப்ப ஸ்டேஷனுக்குள்ள வச்சு போராட்டம் பண்ண முடியுதுன்னா அப்ப போலீஸ் வேடிக்கை பார்க்கறதுன்னு அர்த்தம். இதையே போலீஸ் தாங்க பண்ண சொல்லுது. நான் சொல்றேங்க, வேற யார் பண்ண சொல்ல போற? போலீஸ் தான் பண்ணி சொல்லிருப்பாங்க பின்னாடி இருந்து. என்ன இன்னைக்கு போடுறாரு டிஜிபிக்கு இதுவரை தெரியாதா? அங்கீகரிக்கப்படாத தனிப்படை அப்படின்னா, அங்கீகரிக்கப்படாத தனிப்படை அப்படின்னா சட்டவிரோத தனிப்படை தானே. அப்ப சட்டவிரோத தனிப்படை இதுவரை தமிழ்நாட்டில் இருந்திருக்கு டிஜிபிக்கு தெரியாதா? அது எல்லா மாவட்டத்திலையும் தனித்தனியா வேற. உங்களுக்கு வந்து டிஜிபி வந்து எஸ்பி எல்லா மாவட்ட காவல் அதிகாரிகளையும், மாநகர காவல் அதிகாரி, சிஓபி அண்ட் எஸ்பி, ஐஜி, டிஐஜி மீட்டிங் நடக்குது. இந்த சிஸ்டம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிஸ்டத்துக்கு பிறகுதான் நீங்க திருந்துவீங்க அப்படின்னாக்க எனக்கு புரியல. நான் ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்ப என் ஆபீஸ்க்கு ஒரு போலீஸ் படம் உள்ள வருது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வராங்க, 7:30 மணி 8 மணிக்கு. அதுல பாக்குற நிறைய பேர் யூனிஃபார்ம் போடல. நான் கேட்டேன், நீ முதல்ல போலீஸ்காரன், நான் மரியாதையை ஆபீஸுக்கு வெளியே போயாடுனேன். அப்ப இவனுக்கு எல்லாமே இது மாதிரி ஒரு செட்டப்ல வந்தாக்கா அப்புறம் எப்படி பொதுமக்கள் மத்தியில் இது நான் என்ன சொல்றேன், சட்டம் என்ன சொல்லுது? யாரு உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் வந்துங்க அடிக்க சொன்னாங்களா? இன்வெஸ்டிகேஷன் அடிக்க சொன்னாங்களா? லா அண்ட் ஆர்டர் வேற, இன்வெஸ்டிகேஷன் வேற. திருட்டு கேஸ். இந்த திருட்டு கேஸ பிடிக்கிறதுக்கு வந்து இவங்க ரொம்ப ஆர்வப்படுவாங்க போலீஸ். அதுல வந்து நீங்க என்னமோ பெருசா கண்டுபிடிச்சலாம் கிடையாது, கமிஷன். எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் நகை காணாம போச்சுன்னு வச்சுங்க, இவன் திருடி கொண்டு வந்து கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட கொடுக்கறதே வந்து ஒரு 25 லட்சம் 30 லட்சம் கொடுப்பான். மீதெல்லாம் காணாம போச்சு. வெறும் ஒரு 9-9.5 பவுன் நகை தான் இல்லையா இந்த கேஸ்? அதுல வர்ற காசு அதுலயும் பணத்தை வாங்கிட்டு வாங்க. இது 9 பவுன் நகை கிடையாது. இதுக்கு அங்க கொடுக்குற பிரஷர். இந்த பொம்மை எஸ்பியும் வந்து தலை வாங்கிட்டு என்னன்னு கேட்காம அவர் ஆர்டர் போட, அவர் டிஎஸ்பிக்கு ஆர்டர் போட. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு எஸ்பியே ஐபிஎஸ் படிச்ச எஸ்பிக்கே இந்த அளவுக்கு தான் அங்க அறிவு இருந்திருக்கு அப்படின்னா இவனுங்களுக்கு என்னங்க அறிவு இருக்க போகுது? நான் கேட்கிறேன். ஒரு பிள்ளைய கொண்டுட்டாங்களே, 29 வயசு பையன், சின்ன பையன் அடிச்சு கொண்டுட்டாங்க. நீங்க நேர்ல போயிருந்தீங்க, அவங்க குடும்பம் இப்ப எப்படி இருக்காங்க? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த ஃபேமிலியில அவங்க அம்மா சின்ன வயசுல இருந்து, அப்பா வந்து குழந்தையா இருக்கும்போது, இந்த பையன் குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. 2 பசங்க தான் போராடி கஷ்டப்பட்டு தான் 2 பசங்க படிக்க வச்சிருக்காங்க. அந்த 2வது பையன் கூட டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். முடிச்சுட்டு அவன் ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். அதனாலதான் அந்த கம்பெனி டிஷர்ட் தான் அது. அவன் அண்ணனுக்கு கொடுத்த டிஷர்ட் வந்து அவங்க நொறுங்கி போய் தான் இருக்காங்க.
என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. பயம் இருக்கும்ல. ஒரு ஒரு ஆளுங்கட்சி சார்பா போறவங்க வந்து அது 2 விஷயம் பண்ணுவாங்க. அனுசரணையாவும் பேசுவாங்க. இதுல பணம் ஏங்க பேரம் பேசப்பட்டது? ஒரு கட்சி பார்ட்டி நான் உங்களுக்கு 10 லட்சம் 50 லட்சம் கொடுக்கறதா செய்தி வருது இல்ல, அது விசாரிக்கணும். அப்போ ஒரு பணம் பேசப்படுதுனால இல்லீகலா இருக்குல்ல. 9 பவுன் நகை 9 பவுன் வச்சுங்க, என்ன மிஞ்சி போனா 8 லட்சம் 9 லட்சம் வருமா? எனக்கு நகைலாம் தெரியாது, விலை வச்சுங்க. அதுக்கு வந்து நான் 50 லட்சம் கூட கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு இப்ப வராங்க இல்ல. அப்ப இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாங்கன்னா பின்னாடியில என்ன இருக்கும்? யோசிக்கணுமா இல்லையா? நிச்சயமா. சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப நாங்க இப்ப எங்க ஆட்சிக்கு வந்தா காவல்துறையே வன்முறையே இருக்காதுன்னு சொல்றது. யாரோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக தான் ஒட்டுமொத்தமா இது இப்படிதான், இந்த கேஸ் இப்படிதான் எடுத்துட்டு போக முடியுமா? தெரிய வருமா? இல்ல நீங்க என்ன ஜார்ஜ் ஃபிளாய்டு கொல்லப்பட்ட போது அமெரிக்கால எடுத்த உடனே ட்ரம்ப் சொன்னாப்ல, ஏற்கனவே அவனுக்கு ஹார்ட் பிரச்சனை இருந்துச்சு, நுரையீரல் பிரச்சனை இருந்துச்சு, அவன் நிறைய குடிப்பான் அப்படின்னாரு. அப்படியே வந்து சாத்தாங்குளம் இன்சிடென்ட்ல அதே கூட்டத்தான் எடப்பாடி சொன்னார். அதே கூட்டத்தான் இவங்களும் ஆரம்பத்தில் ட்ரை பண்ணாங்க திமுகவும். நான் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு உதாரணம், ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறேன். ஒண்ணு இல்ல, 99 வந்து பாத்தீங்கன்னாக்க தாமிரபரணி ஆற்றங்கரையில ஒரு 17 தலித்துகளை போலீஸ் 10 பேரை சுட்டு கொண்டாங்க. அப்ப வந்து கலைஞர் ஆட்சி 99 தாமிரபரணி இன்சிடென்ட்ல கலைஞர் ஆட்சி. அப்ப அம்மையார் ஜெயலலிதா கேக்குறாங்க, இது வந்து போலீஸ் துப்பாக்கி சூடு ரொம்ப கொடுமையா நடத்திருக்கு அப்படின்னும் போது கலைஞர் சொல்றாரு, இல்ல போலீஸார் துப்பாக்கி சூடு நடத்தியது சரிதான், எதிர்கட்சிகள் நீங்க கேட்பதனால் நான் வந்துட்டு ஒரு ஒன்மேன் கமிஷன் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் மோகன் கமிஷனை போட்டார். மோகன் கமிஷன் அறிக்கையும் வந்து கலைஞர் சொன்ன மாதிரி கொடுத்தாரு ஓய்வு பெற்ற நீதிபதி. அப்படியே காட்சி 2001க்கு வாங்க, 2011க்கு வாங்க. இப்ப ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர், பரமக்குடியில 7 பேர் சுட்டுக் கொள்றாங்க. கலைஞர் கேட்கிறாரு, துப்பாக்கி சூடு நடத்தியது தப்புன்றாரு. ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க, இல்ல துப்பாக்கி சூடு நடத்தியது சரி, துப்பாக்கி சூடு நடத்தினா மிகப்பெரிய கலவரம் ஆயிருக்கும், இதனால எதிர்கட்சி கேட்கறதுனால நான் ஜஸ்டிஸ் சம்பத் தலைவர் கமிஷன் போடுறாங்கன்றாங்க. சம்பத் வந்து ஜெயலலிதா கொடுத்த சொன்ன அதே கூட்டம் தான் அவங்களும் சொன்னார், அந்த ஜஸ்டிஸ் ஓய்வு பெற்ற நீதிபதி. அதே மாதிரிதான் சாத்தாங்குளமும் சிவகங்கை மாறி மாறி பேசுறாங்க தவிர இது போலீஸ் ரெஃபார்ம் எப்படி சரி பண்ணணும்ன்றதுல வந்து அக்கறை கிடையாது. ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா போலீஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோடைய கைப்பொருளாக இருக்கு. ரிஃபார்மேஷன் சாத்தியமே இல்லையா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும்? ஏங்க மொத்தம் வந்துங்க இங்க வந்து இப்ப இந்த பிஎன்எஸ் சொல்றாங்கல்ல, 4 லட்சம் கேஸ் போடுறாங்க தமிழ்நாட்டுல. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் 2000 பேர் இருக்காங்க. 4 லட்சம் கேஸ் 2000 பேர் எப்படிங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க சொல்லுங்க. இப்ப வந்து 1600 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தமிழ்நாட்டுல, 1,40,000 போலீஸ் இருக்கிறாங்க. உலக அளவில் என்ன சொல்றாங்கன்னாக்கா, போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான இன்வெஸ்டிகேஷன் வந்து 18 இருந்து 23 கேஸ் தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரால் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் 245 கேஸ் எடுத்து நடத்துறாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் செய்யறாரு. ஒரு பெரிய கிரைம், ஹீரியஸ் கிரைம், கொலை, ரேப், இது மாதிரி கேஸ்க்கு வந்துட்டு சாட்சிகள் கண்டுபிடிக்கணும், ஆதாரங்களை திரட்டணும், எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும், மெடிக்கல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், சம்பவ இடத்தை பார்க்கணும், வரைபடம் தயாரிக்கணும், போட்டோகிராஃப்ஸ் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது, லீகல் டாக்குமெண்ட், மெடிக்கல் டாக்குமெண்ட், அப்புறம் ஜுடிஷியருக்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து அலைன் பண்ணணும். இவ்வளவு வேலைகள் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு இடையில வந்து விக்டிமுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு, ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ஸ் இருக்கு, அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு, அவன் தப்பிக்காதபடி அவனுடைய அந்த சேஃப்டி இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. இவ்வளவு வேலைகள் இருக்கு. அதனால குவாலிட்டி இன்வெஸ்டிகேஷன் 18 இருந்து 23. தமிழ்நாட்டில் 245 கேசஸ் ஆவரேஜா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் நடத்துறாரு. அப்புறம் எப்படி கன்வெக்ஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும்? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே மெத்தடு லத்தி எடுத்து அடிக்கிறது. ஒட்டுமொத்தமா சிஸ்டமே நம்ம மாத்தணும் அப்படிங்கிறீங்க. சிஸ்டம் வந்து அப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு சொல்ல வர. அது ஆனா நீ சிஸ்டத்துக்கு ஈல்ட் ஆகி, இவனுங்களும் ஈல்ட் ஆகி இந்த மாதிரி கை வைக்கிறாங்க. இது இந்த மாதிரி அது நீங்க சிஸ்டத்தை வந்து சரி பண்றது அது ஒரு அரசாங்கத்தோட வேலை. நீ சிஸ்டம் தெரியலன்றதுக்கா எங்க ஆளுங்களை அடிச்சு கொண்டுட்டே இருப்பியா?
நம்ம அப்பாவி மக்களை, ஏழை எளிய மக்களை. அதான் நம்ம வைக்கிற கேள்வி. இப்ப இந்த அஜித்குமாருக்கு நடந்த இந்த படுகொலை வந்து அது சம்பந்தமா சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு டிஎஸ்பி வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. இது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. முதல்வர் நேரடியா வந்து அவங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்க குடும்பத்திட்ட பேசியிருக்காரு. நீதி விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்க வந்து அசூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து எல்லா ஒத்துழைப்பும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. அதனால வந்துட்டு இது சிபிஐ விசாரணை பண்ணுது அப்படின்னாக்க சிபிஐ தலைமையில வந்துட்டு ஒரு டீம் போட்டு இது வந்து விசாரணை பண்ணணும். இதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஜுடிஷியரியா இந்த டீம் வந்து ஃபார்ம் பண்ணலாம். இந்த லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கண்காணிப்புல சிபிஐ பண்றதுன்னு நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா மதுரை பெஞ்சுடைய கண்காணிப்புல இதை வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணா நல்லா இருக்கும். தமிழக அரசினுடைய ஒரு தார்மீக பொறுப்பு என்னவா இருக்கணும்னா, இந்த 5 பேரையும் குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுப்பதற்கான வேலையில முழு மூச்சில் இறங்கணும். 5 பேரை மட்டும் சொல்லிடலாமா? இன்னும் விசாரணை யாரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். குற்றவாளி சொல்ல வரேன். இன்டைரக்டா பின்னாடி கான்ஸ்பிரசி இதனுடைய சதியில ஈடுபட்ட மற்ற அதிகாரிகள் இவங்க எல்லாரும் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களையும் உள்ள வழக்குல சேர்த்து அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும். சதியில் ஈடுபட்டதுக்காக. நீங்க நம்ம சங்கர் கௌசல்யா வழக்குல இரட்டை மனதண்டனை கொடுத்தாங்க அந்த குற்றவாளிக்கு. எல்லாரும் கேட்டாங்க, அது என்ன ஒருத்தர் ஒரு வாட்டி தூக்குல போட்டாலே செத்துருவாரு, அது எதுக்கு இரட்டை மனதண்டனை கேட்டாங்க. அப்ப சதியில் ஈடுபட்டதுக்கு ஒரு மனதண்டனை, அதை வந்து அந்த சதியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு ஒரு மனதண்டனை தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அது மாதிரி இதுல சதியில இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த சதியில வந்து எந்த அளவுக்கு அவங்க நேரடியாக ஈடுபட்டுருக்கான்னு அவங்களும் வழக்கில் சேர்க்கணும். அதையும் உள்ள பார்க்கணும். அது சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். குற்றவாளி அடிஷனலாகவும் இருப்பாங்க. அதனாலதான் வந்து இதோட பின்னணி உள்ள குற்றவாளி யாராருன்னு கண்டுபிடிச்சு அவங்களையும் வழக்கில் சேர்த்து உள்ள தள்ளி தண்டனை கொடுக்கணும். இது 6 மாதத்திற்குள் தீர்ப்பு கொடுக்கப்படணும். விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டு 6 மாதத்துக்கு கொடுக்கப்படணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சா செய்ய முடியும். விரைவா வந்து அவங்க சிபிஐ வந்து கேட்டு வாங்க முடியும். அந்த வழக்குக்கு வந்து விரைவா விசாரணை பண்ணுங்கன்றது சிறப்பு உத்தரவை கொண்டு வர முடியும். கோர்ட்லயும் வந்து நாங்க இதை வந்து 6 மாசத்துல நடைமுறைப்படுத்துவோன்றதையும் கொண்டு வரலாம். நினைச்சா செய்ய முடியும். இதுல இந்த அஜித்குமாருக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதா இங்க எல்லாரோடதா இருக்கும். இது போல ஒரு விஷயம் வந்து இனிமே தமிழ்நாட்டிலயும் சரி எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு. உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக நன்றி. நன்றி.